ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் டாட்ஸ். ஃபுட் ரிவ்யூ பண்ணியே உலக புகழ்பெற்ற நம்ம இர்பானுக்கே இப்படியா ஒரு நிலைமையா? அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த பக்கெட் பிரியாணில? வாங்க இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சமீபத்துல பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நானே உங்களுக்கு சூப்பரா மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணியோட விலை 3650 ரூபாய் அப்படின்னும் அதை 6 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னும் இர்பான் அறிவிச்சிருந்தாரு. இதை பார்த்ததும் கமெண்ட் செக்ஷன்ல பயங்கர விவாதம் கிளம்பிருச்சு. என்னது, ஒரு பக்கெட் பிரியாணி 3650 அப்படின்னு ஆச்சரியப்பட்டவங்க ஒரு பக்கம், விலை ரொம்ப அதிகம் ப்ரோ அப்படின்னு சொன்னவங்க மறுபக்கம், எங்க கடையில வெறும் 2500 ரூபாய்க்கு இதை விட அதிகமா தருவோம்னு சொன்னவங்க இன்னொரு பக்கம்னு கமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சது. அதே நேரத்துல இர்பானோட ஃபாலோவர்ஸ் சிலர் அவரோட இந்த புதிய முயற்சிக்கு தங்களோட ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. ஆனா மத்தவங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ சொல்ற எனக்கே செக்கா என்பது போல இர்பான் வித்த இந்த பாக்கெட் மட்டன் பிரியாணியை ஒரு யூடியூபர் நேரடியா வாங்கி டெஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை தன்னோட சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல அவரு இர்பான் விக்கிற பிரியாணியை நான் இன்னைக்கு வாங்கி உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா போற வழியிலேயே இந்த பாக்கெட் பிரியாணி விலை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு காசு கொடுத்து வாங்குற பிரியாணிக்கு அவங்க டெலிவரி கூட தராம நம்மளையே நேர்ல வர சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் இர்பான் கையாலேயே பிரியாணியை வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணும்போது, என்னங்க இந்த பாக்கெட் பார்க்க ஏதோ பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அங்கேதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாக்கெட் முழுவதும் பிரியாணி இல்லாம வெறும் 75% மட்டுமே பிரியாணி இருந்ததை அவர் சுட்டி காட்டுறாரு. சரி, அளவுதான் கம்மியா இருக்கு, எடையாவது கரெக்டா இருக்கான்னு மொத்தமா எடை போட்டு பார்க்கும்போது அந்த பிரியாணியோட எடை வெறும் 4 கிலோ மட்டும் தான் இருந்தது. இதை பார்த்து ஷாக்கான அந்த யூடியூபர் 3650 ரூபாய்க்கு கண்டிப்பா 6 கிலோ இல்ல 7 கிலோவாவது வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா இது எனக்கு பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைஸ் தான் இப்படி இருக்கு, மட்டன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம்னு மட்டன் துண்டுகளை மட்டும் தனியா பிரிச்சு எடை போட்டு பார்த்தா அது வெறும் 764 கிராம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இலைய போட்டு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து அவரோட ரிவ்யூவை முடிக்கிறாரு. இவரை போலவே இன்னும் நிறைய பேர் இர்பானோட இந்த பக்கெட் மட்டன் பிரியாணியை வாங்கிட்டு தங்களோட வேதனையையும் ஏமாற்றத்தையும் சோஷியல் மீடியால வெளிப்படுத்திட்டு வராங்க. அதே நேரத்துல அவரோட ஃபாலோவர்ஸ் சிலர் இர்பானின் இந்த புதிய பிசினஸ் முயற்சிக்கு இன்னமும் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க நண்பா, இர்பானோட இந்த பக்கெட் மட்டன் பிரியாணியை நீங்க வாங்குனீங்களா? இதோட விலை மற்றும் குவாண்டிட்டி பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ஃபயர் டாட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.